உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பின காண் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் ஒரு தோழியை எழுப்புறான். அவளை எழுப்புறதுக்கு வெளியில் நடக்கிற சீன்ஸ், கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்கிறான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பின காண். அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற அந்த குளத்தில் செங்கழு நீர் மலர்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மலர்ந்துருச்சு, ஆம்பல் மலர்கள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் கூம்பி போயிடுச்சு, அதாவது விடியல் நேரம் ஆயிடுச்சான். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். காவி உடை அணிந்த வெண்மையான பற்களை உடைய தவ யோகிகள், அதாவது சந்நியாசிகளை சொல்கிறான். தங்களுடைய கோவிலுக்கு சங்கு ஊத போகிறாங்க, வழிபாடு நேரமாது. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். முன்னாடியெல்லாம் எங்களை எழுப்புவேன் அப்படின்னு வாய் நிறைய பேசின அழகிய எழுந்திரு வெட்கம் இல்லாதவளே அப்படின்னு திட்டுறாங்க. நிறைய பேசுகிறவ நீ கச்ச கச்சான்னு எழுந்துக்க மாட்டேங்கிறியே, எழுந்துரு. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். சங்கையும் சக்கரத்தையும் ஏந்திய பெரிய கைகளை உடைய தாமரை மலர் போன்ற கண்களை உடைய கண்ணனை பாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஒரு ஸ்கூலில் காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு ஒரு படிக்கிற அந்த சங்கம் இருக்கும் இல்லையா, அந்த கம்பைன் ஸ்டடின்னு ஒரு குரூப் இருக்கும் பாருங்க. அந்த குரூப்பில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் நான் எல்லாரையும் காலையில் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து படிப்போன்னு சொல்லி இந்த உறுதிமொழியெல்லாம் எடுத்துகிட்டு எழுப்புவா பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம சங்கத்தோட தலைவர் முன்னாடி எங்களெல்லாம் எழுப்பும்போது சொன்னாரே, இப்போ பூக்கள்லாம் பூத்துருச்சு, கோயிலில் சங்கத்தெல்லாம் ஊதுறாங்க அப்படின்னு சொல்லி அவள் எழுப்புறா. அதாவது இந்த பாசுரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, விடியல் ஆயிடுச்சு, உலகமே விழித்தது, தவயோகிகள் கூட தங்களுடைய வழிபாட்டை தொடங்கி விட்டார்கள். அப்படி இருக்கும்போது முன்னாடி எங்களை எழுப்புவேன்னு சொன்னவளே நீ வெட்கம் இல்லாமல் இன்னும் தூங்குறியடி, எழுந்திரு. சங்கையும் சக்கரத்தையும் ஏந்திய கண்ணனின் பெருமைகளை பாட எங்கோட வந்து சேரு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் தன்னுடைய தோழியை எழுப்புகிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.